வெல்கம் டு இண்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸோட 9th கிளாஸ் வந்திருக்கோம். ஃபேஸ் 1ஓட 9th கிளாஸ் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸை கவனிக்கல அப்படின்னா 8 கிளாஸையும் கவனிச்சுட்டு வந்துடுங்க. ஃபேஸ் 1லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? டிஎன்பிசி 2026 கிராக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஒர்க்கர் பார்த்தோன்னா இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. ஸோ நாளான்னைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஓரல் ஒரு மொழி நடத்துவேன். அதுக்கு மறுநாள் டெஸ்ட் நடக்கும். வௌவல் அப்படின்ற வார்த்தைக்கு உயிர் எழுத்து, கான்சனன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மெய் எழுத்து. நல்லா இது படிக்கும்போது யோசிச்சு பார்க்கணும். இதே வௌவலுக்கும் கான்சனண்ட்டுக்கும் ப்ரீவியஸ் புக்கில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். தெரியல அப்படின்னா அந்த நோட் எடுத்து நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா தான் என்னது கலந்துரையாடல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாம்னா புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னா கடற்காற்று, வேர்ல்வின்னா சுழல் காற்று. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ்லாம் வச்சா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதில் கேட்டிருக்கிறாங்க. எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் சொல்லிட்டு இந்த 5 இதில் ஏதாவது 4 கொடுத்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம், இதுவுமே எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள், எம்ப்ளம் சின்னம் இன்டலெக்சுவல் அறிவாளர், தீசிஸ் ஆய்வேடு, சிம்போலிசம் குறியீட்டியல், எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். இது மாற்றிக்கோங்க, ஆழன்னு இருக்குது அழகியல்னு மாற்றிக்கோங்க, சரிங்களா? அழகியல். ஓகே, அடுத்து முருகியலும் அதுக்கு பொருள் தான். எஸ்தட்டிக்ஸ்க்கு முருகியலும் ஒரு பொருள் தான். அடுத்து டெர்மினாலஜினா கலை சொற்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள், மித் அப்படின்னா தொன்மம், கான்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்டு அப்படின்னா வணிக குழு, அடுத்து டெரிட்டரினா நிலப்பகுதி, அடுத்து பிலீவ் நம்பிக்கை, ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர்னா மெய்யியலாளர், ரீவைவலிசம் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது, மீட்டுருவாக்கம் அல்லது மறுமலர்ச்சி. எது ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஹியூமனிசம் மனித நேயம், கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கேபினட் அமைச்சரவை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள், ஸ்க்ரீன் பிளேனா திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி, பிளே ரைட் அப்படின்னா நாடக ஆசிரியர். ஸோ 10th புக்கில் இருக்கிறது கம்மியான கலைச்சொற்கள் தான், 47 இருக்குது. 47 இங்கே கொடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 11th ஸ்டாண்டர்டு புக்கில் பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் புக் இதெல்லாம் வந்து ஃபேஸ் 3ல் பார்ப்போம். 11th ஸ்டாண்டர்ட் புக், 12th ஸ்டாண்டர்டு, அதுலேயே சிறப்பு தமிழ் இருக்குது 11th 12th. ஸோ 11th 12th மொத்தம் 4 தமிழ் புக் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் வரும், 50 மார்க் இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்டு உங்களோட கொஷினுக்கான ஆன்சரை வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோவாக போட்டுருவேன். ஸோ வந்து நீங்கள் யூடியூப்பில் உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து, சஜஷன், டெஸ்ட் இப்படிலாம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் ஏதாவது உங்கள் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். பை.